சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், 4 தேரர்கள் உட்பட 10 பேருக்கும் மீண்டும் விளக்கமறியல். மகிந்த மனைவியின் வங்கிக் கணக்கு முடக்கம், கைதாகலாம் எனவும் தகவல். யாழ் பண்டத்தரிப்பிலிருந்து அகற்றப்பட்ட இராணுவ முகாம், அராலி இராணுவ முகாமுக்கு மாற்றம். ரணிலுக்கு எதிராக மார்ச் மாதம் வழக்கு தாக்கல், நீதிமன்றில் முன்னிலையான சமன் ஏகநாயக்கவுக்கு விளக்கமறியல். மகாராஷ்டிரா துணை முதல்வர் உயிரிழப்பு, விசாரணை நடத்த மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். ஈரானை குறிவைக்கும் போர் பயிற்சியில் அமெரிக்க விமானங்கள், தாக்குதல் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். திருகோணமலை போதிராஜ விகாரையில் புத்தர் சிலையை வைத்ததன் மூலம் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறியதாக கூறி கைது செய்யப்பட்டு பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பலாங்குட கசபதேரர் உட்பட 4 பௌத்த பிக்குகள் மற்றும் 6 பேர் மேலும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கடற்கரை பகுதியில் உரிய அனுமதியின்றி புத்தர் சிலை அமைத்த விவகாரம் குறித்த வழக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. நீதவான் MNM சம்சுதீன் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஜனவரி 19ஆம் தேதி முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இன்று வரை விளக்கமறியல் விதிக்கப்பட்டிருந்தது. இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி விளக்கமறியலை நீடித்து உத்தரவிட்டார். கடந்த 2025 நவம்பர் 16ஆம் தேதி திருகோணமலை நகரின் கடற்கரை ஓரத்தில் ஒரு குழுவினருடன் இணைந்த பௌத்த பிக்குகள் விகாரை அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டி புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்தனர். குறித்த பகுதி கரையோர பாதுகாப்பு திணைக்களத்திற்கு சொந்தமானது. கட்டுமானத்திற்கு நகரசபை அல்லது திணைக்களத்திடம் எவ்வித சட்டப்பூர்வ அனுமதியும் பெறப்படவில்லை. இதனால் இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கம் பாதிக்கப்படுவதாக சிவில் அமைப்புகள் குற்றம் சாட்டின. வழக்கு விசாரணையொட்டி திருகோணமலை நகரம் முழுவதும் காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற அரகலை போராட்டம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு அறிவித்தல் ஒன்றினை அனுப்ப உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி அரகலைய போராட்டத்தை தொடர்ந்து இடம்பெற்ற வன்முறைகளின் போது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டமைக்காக சட்டவிரோதமான முறையில் இழப்பீடு பெற்ற முன்னாள் அமைச்சர்களிடமிருந்து அந்த பணத்தை மீளப் பெறுமாறு கோரி அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு இது தொடர்பான அறிவித்தல் அனுப்புமாறு உயர் நீதிமன்றம் இன்று மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன, முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலகேதன்ன ஆகியோருக்கு இந்த அறிவித்தலை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் முன்னாள் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க, டிரான் அலஸ் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜகத் அல்விஸ் ஆகியோருக்கும் இந்த வழக்கிற்குரிய அறிவித்தலை வழங்குமாறு உயர் நீதிமன்றம் தனது உத்தரவில் மேலும் குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவி காலத்தில் லண்டன் பயணங்களுக்காக அரச நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பிலேயே முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க கைது செய்யப்பட்டார். இன்று இந்த வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திக்குமார முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரை பிப்ரவரி 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார்.
இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான விசாரணைகள் ஒரு மாதத்திற்குள் நிறைவு செய்யப்பட்டு மார்ச் மாதத்தில் அவருக்கு எதிராக உத்தியோகபூர்வமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சட்டமா அதிபர் திணைக்களம் இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பதவிக்காலத்தில் அவரது மனைவி சிரந்தி ராஜபக்சவினால் முன்னெடுக்கப்பட்ட சிறிலிய கணக்கு விண்ணப்ப படிவம் காணாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சிரந்தி ராஜபக்சவினால் முன்னெடுக்கப்பட்ட சிறிலிய வங்கிக் கணக்கை ஆரம்பிக்கும் போது சமர்ப்பிக்கப்பட வேண்டிய விண்ணப்ப படிவம் தற்போது வங்கியில் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் தற்போது இந்த கணக்கின் செயற்பாடுகள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டு முடக்கப்பட்டுள்ளதென அவர் கூறியுள்ளார். இந்த கணக்கு இடைநிறுத்தும் போது அதில் 44 மில்லியன் ரூபாய் பணம் காணப்பட்டுள்ளது. மேலும் ஆரம்பம் முதல் இந்த கணக்கில் மொத்தமாக 82.9 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான பணம் வைப்பிலிடப்பட்டிருந்ததாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிதி விவகாரம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள பிரதேச சபையின் கொள்கலம் அமைந்துள்ள காணியானது 2012ஆம் ஆண்டு முதல் இராணுவத்தின் பயன்பாட்டில் இருந்து வரும் நிலையில் தற்போது அந்த காணியை விட்டு இராணுவத்தினர் வெளியேறியுள்ளனர். யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு முகாமிலிருந்து வெளியேற்றப்பட்ட இராணுவத்தினர் அராலி இராணுவ முகாமுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். குறித்த காடாப்புலம் காணியானது இன்று புதன்கிழமை சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சுழிபுரம் பகுதியில் இருந்த ராணுவ முகாமும் அகற்றப்பட்டு அங்கிருந்த ராணுவத்தினர் சங்கானையில் உள்ள ராணுவ முகாமுக்கு மாற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை பொதுச்சந்தை மீண்டும் சொந்த இடத்தில் இன்றைய தினம் முதல் இயங்க ஆரம்பித்துள்ளது. 28 வருடங்களுக்கு பின்னர் குறித்த பகுதியில் சந்தை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு யுத்தம் காரணமாக 1990ஆம் ஆண்டு கால பகுதியில் காங்கேசன்துறை பகுதி மக்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேறிய நிலையில் சுமார் 28 வருடங்களுக்கு மேலாக அந்த பகுதியில் மக்கள் மீள்குடியேற அனுமதிக்காது உயர் பாதுகாப்பு வலயமாக குறித்த பிரதேசம் பிரகடனப்படுத்தப்பட்டது. பின்னரான காலப்பகுதியில் மக்கள் மீள்குடியேற அனுமதிக்கப்பட்ட நிலையில் வலி வடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட காங்கேசன்துறை பொதுச்சந்தையை மீள சொந்த இடத்தில் இயங்க வைப்பதற்கான கட்டடங்கள் கட்டப்பட்டன. சந்தை ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் மக்கள் மரக்கறிகளை கொள்வனவு செய்ய வருகை தருவது குறைவாக இருந்தமையால் வியாபாரிகள் மரக்கறி விற்பனையை கைவிட்ட நிலையில் சந்தை கட்டடமும் மூடப்பட்டது. இந்த நிலையில் வலி வடக்கு பிரதேச சபை மீளத் தெளிவான நிலையில் சந்தையை இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் சொந்த இடத்தில் இயங்கச் செய்வது எனவும் வியாபாரிகளுக்கான இட ஒதுக்கீடுகளையும் விரைந்து ஏற்படுத்தி கொடுப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் விரைவில் சந்தை வியாபார நடவடிக்கைகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் சந்தையில் வியாபாரத்திற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஒருவர் இன்றைய தினமே தனது வியாபார நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுர அரசும் தமிழர் பகுதிகளில் சிங்கள குடியேற்றங்களை நிறுவ பாரிய முயற்சிகளை முன்னெடுத்துள்ளமை புதிய விடயம் இல்லை எனவும் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து கிவுலோயா திட்டத்தை முறியடிப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிவுலோயா ஒரு நீர்ப்பாசன திட்டம் என்பது, இந்த நீர்ப்பாசன திட்டம் உண்மையாகவே இதை கொண்டு வருகின்ற பட்சத்தில் இப்பொழுது அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழந்தமிழ் கிராமங்கள், பல கிராமங்கள், அவர்களுடைய வயல் நிலங்கள், அங்கு இருக்கக்கூடிய சிறிய சிறிய குளங்கள், ஏற்கனவே 15க்கும் மேற்பட்ட சிறிய குளங்கள் அங்கு இருப்பதாக சொல்கின்றார்கள். அதற்கு கீழ் அந்த மக்கள் மிக நீண்ட காலமாக 12 காலமாக அவர்கள் விவசாயம் செய்து வருகிறார்கள், நெல் செய்து வருகிறார்கள். இவர்கள் இந்த புதிய நீர்ப்பாசன குளத்தை உருவாக்குற பட்சத்தில் இந்த குளங்கள், இந்த மக்களுடைய கிராமங்கள் அனைத்தும் அந்த நீரேந்து பகுதிக்குள் அமிழ்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிக பெருமளவில் இருக்கின்றது. விவசாய விஸ்தரிப்பு, நீர்ப்பாசன திட்டங்கள் என்று கொண்டு வருவது அனைத்தும் சிங்கள மக்களை தமிழ் பிரதேசங்களில் குடியேற்ற அம்பாறையில் நடந்திருக்கிறது, திருவோணமலையில் நடந்திருக்கிறது, வவுனியாவில் நடந்திருக்கிறது, இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஒன்றும் புதிய விடயமில்லை, இது பழைய விடயங்கள் தான். வந்திருக்கக்கூடிய அரசாங்கமும் ஏதோ புதிதாக எல்லாம் மாறிவிட்டார்கள் என்று நாங்கள் கற்பனை பண்ணுறதுக்காக எதுவுமே கிடையாது. ஆகவே அந்த வகையில் இந்த குடியேற்றத்தை அரசாங்கம் நிறுத்த வேண்டும். வருகிற 2ஆம் தேதி தொடர்பான ஒரு போராட்டம் நெடுங்கணியில் நடைபெற இருக்கிறது. எல்லா தமிழ் தரப்பு அனைவரும் மிக பிரம்மாண்டமான அளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. ஏனென்றால் இதை நாங்கள் அனுமதிக்கின்ற பட்சத்தில் தொடர்ச்சியாக இப்போ கிழக்கு மாகாணம் மிக பெருமளவில் பறிபோயிருக்கிறது. வடக்கு மாகாணத்தையும் அவர்கள் இப்படியே கபலீகரம் செய்கின்ற நிலைமையில் தான் ஏற்படும். ஆகவே இது நிறுத்தப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ் தரப்பால் மேற்கொள்ளப்பட வேண்டும். கிளிநொச்சியில் அரசு பேருந்துடன் டிப்பர் வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது.
கிளிநொச்சி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட A9 பிரதான வீதியில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த அரச பேருந்துடன் முறிகண்டி பகுதியில் இருந்து மணல் ஏற்றி யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த டிப்பர் வாகனமும் விபத்துக்குள்ளாகியுள்ளன. டிப்பர் சாரதியின் நித்திரை கலக்கமே காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. அரச பேருந்தின் சாரதி மற்றும் பயணிகள் 2 மற்றும் டிப்பர் சாரதி உட்பட 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்து தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி உடுத்துறை பகுதியில் இலவச மருத்துவ முகாம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் முக்கிய பிரமுகர்கள் கலந்து சிறப்பித்துள்ளனர். இலங்கை செஞ்சிலுவைச் சங்கத்தின் யாழ்ப்பாண கிளையின் ஏற்பாட்டில் இலவச மருத்துவ முகாம் ஒன்று யாழ் வடமராட்சி கிழக்கு உடுத்துறையில் இன்றைய தினம் நடைபெற்றது. மருத்துவ முகாமானது உடுத்துறை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. நிகழ்வில் வடமராட்சி கிழக்கு சமாச தலைவர் தங்கரூபன் மற்றும் சிகரம் கல்வி நிலையத்தின் வடமாகாண பணிப்பாளர் உதயபாஸ்கரன் மற்றும் உடுத்துறை வாழ் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சமூக நலன், மக்கள் நலன் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றை மையப்படுத்தி உடுத்துறை நகர சபை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் திட்டங்களில் இதுவும் ஒரு முக்கியமான முயற்சியாக அமைந்தமை விசேட அம்சமாகும். இந்தியாவின் மகாராஷ்டிராவில் இன்று காலை நடந்த விமான விபத்தில் அந்த மாநிலத்தின் துணை முதலமைச்சர் அஜித் பவார் உட்பட்ட 5 பலியாகிய நிலையில் இந்த விபத்து குறித்து விசாரணைகள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து மகாராஷ்டிராவின் அரசியல் களத்தில் பரபரப்பினை தோற்றுவித்துள்ளது. மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் கட்சி நிகழ்ச்சிக்காக பாராமதி சென்றபோது அவர் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் அஜித் பவார் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கு பிரதமர் மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அஜித் பவாரின் திடீர் மரணம் அதிர்ச்சியையும் ஆழ்ந்த வேதனையையும் அளிக்கின்றது என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார். அஜித் பவாரின் குடும்பத்தினர், அவரது உறவினர் சரத் பவார் மற்றும் நண்பர்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் தலைமையிலான கடற்பேரணி மத்திய கிழக்கு கடற்பிராந்தியத்துக்குள் நுழைந்துள்ளதால் அடுத்து என்ன நடக்கும் என்ற விடயம் உற்றுநோக்கலுக்கு உள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் தனது நாடு அமெரிக்காவால் தாக்கப்பட்டால் அரேபிய தீபகற்பத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் தாக்கப்படும் என ஈரான் மீண்டும் எச்சரித்துள்ளது. USS ஆப்ரஹாம் லிங்கன் தலைமையிலான கடற்போரணி மத்திய கிழக்கு கடற்பிராந்தியத்திற்குள் நுழைந்துள்ளதால் இந்த பிராந்தியத்தில் அமெரிக்க படை இருப்பு வலுவாகியுள்ளது. ஏற்கனவே அமெரிக்க கடற்படை நாசகாரி கலங்கள் வளைகுடா மற்றும் செங்கடலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த புதிய அணியும் அங்கு சென்றுள்ளது. இப்போது ஈரான் மீதான அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது உயர்மட்ட ஆலோசகர்களுடன் பரிசீலனைகளை நடத்துவதாக தெரிகின்றது. இதற்கிடையே அமெரிக்காவின் F-A-18 மற்றும் F-35 போர் விமானங்களின் அணிகள் தற்போது பயிற்சிகளை நடத்தி வருவதால் இந்த பயிற்சிக்கு பின்னர் ஈரான் மீதான தாக்குதல்கள் நடக்கும் என்பது உற்று நோக்கப்படும் ஒரு விடயமாகியுள்ளது. இந்நிலையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அரேபிய தீபகற்பத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் தாக்கப்படும் என ஈரான் மீண்டும் எச்சரித்துள்ளதால் ஈரான் மீதான எந்தவொரு இராணுவ நடவடிக்கைகளிலும் தமது வான்வெளி மற்றும் நீர்நிலைகள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என எமிரேட்ஸ் எனப்படும் அமீரக நாடுகள் குறிப்பிட்டுள்ளன. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பை அடிக்கடி கண்டனம் செய்யும் ஜனநாயக கட்சியின் காங்கிரஸ் உறுப்பினரான இல்ஹான் ஓமர் மீது அடையாளம் தெரியாத திரவத்தை தெளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மினியாபோலிஸ் நகரில் நேற்று நடந்த கூட்டத்தில் இல்ஹான் ஓமர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது திடீரென அவரை நோக்கிச் சென்ற 55 வயதான ஆண்டனி காஸ்மியரசாக் என்பவர் நோயாளர்களுக்கு மருந்து ஏற்ற பயன்படுத்தப்படும் ஊசியை பயன்படுத்தி அடையாளம் தெரியாத திரவத்தை அவர் மீது தெளித்திருந்தார். உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட குறித்த நபர் தற்போது காவலில் உள்ளார். மினியாபோலிஸ் நகரில் இந்த மாதம் ரெனிகுட் என்ற பெண்ணும் அலெக்ஸ் பிளட்டி என்ற ஆணும் மத்திய அரசின் குடியேற்றம் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னரான முருகை நிலைக்கு மத்தியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. இதற்கிடையே மினசோட்டா மாநிலத்தின் நிலைமையை தணிக்க தான் முயற்சிகளை செய்ய திட்டமிட்டுள்ளதாக ட்ரம்ப் கூறியதுடன் கூட்டாட்சி முகவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட அலெக்ஸ் பிளட்டி ஒரு கொலையாளி என்று தான் நம்பவில்லை என்றும் கூறினார். இது அவரது அதிகாரிகள் அலெக்ஸ் பிளட்டி கொலை செய்ய முனைந்ததாக குறிப்பிட்ட விடயத்திற்கு முரணாக வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் 4 தேரர்கள் உட்பட 10 பேருக்கும் மீண்டும் விளக்கமறியல். மகிந்த மனைவியின் வங்கி கணக்கு முடக்கம், கைதாகலாம் எனவும் தகவல். யாழ் பண்டத்தரிப்பிலிருந்து அகற்றப்பட்ட இராணுவ முகாம், அராலி இராணுவ முகாமுக்கு மாற்றம். ரணிலுக்கு எதிராக மார்ச் மாதம் வழக்கு தாக்கல், நீதிமன்றில் முன்னிலையான சமன் ஏக்கநாயக்கவுக்கு விளக்கமறியல். மகாராஷ்டிரா துணை முதல்வர் உயிரிழப்பு, விசாரணை நடத்த மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். ஈரானை குறிவைக்கும் போர் பயிற்சியில் அமெரிக்க விமானங்கள், தாக்குதல் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.